தன்னுடைய கடின உழைப்பாலும் பணிவான பேச்சாலும் ஒரு கடையில் வேலை செய்து அந்த கடையினுடைய முதலாளியுடைய மனைவி சகோதரியை திருமணம் செய்து கொண்டு ஒரு பங்குதாராக இருந்து மறுபடி பிரிந்து மறுபடி வளர்ச்சி அடைந்து ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துகிறார். கோட்டீஸ்வரன், சாதாரண ஆள் இல்லை. அவருக்கு கேரளாவில் இன்கம் டாக்ஸில் ஆனஸ்ட் டேக்ஸ் பேயர் என்று பேர். அவர் கணக்கு கொடுத்தா யாரும் செக் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே பண்ணிடுவோம். அது மாதிரி வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சரித்திரத்தில் இப்படிதான். நான் சங்கரெட்டியார் வந்திருப்பார் என்று நினைத்தேன். வந்திருந்தால் சங்கரெட்டியார் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். உங்கள் மாமா, உங்கள் அக்கா புருஷனுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி நமது சமூகத்து பிள்ளைகளுக்கு கொடுங்கள், இதை படிக்கட்டும். படித்தால்தான் எப்படி என்ன செய்யலாம் என்று அவர் என்னிடத்தில் நான் ஒரு 2 தடவை பார்த்துருக்கிறேன். 2 மருத்துவமனையிலையும் பார்த்துருக்கேன். எனக்கும் அவருக்கும் ஒரு 6-7 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் பார்க்காமல் அவ்வளோ அருமையாக பேசுவார். அவரால் எப்படி வர முடிஞ்சது? அவருடைய உழைப்பு, நேர்மை, தன்னடக்கம் இவதை கொண்டு இறைவனுடைய அருள் கிடைத்தது. அதனால நம் இளைஞர்கள் படித்துவிட்டு நல்ல வேலைக்கு போகலாம் என்றால் போகலாம், தவறில்லை. நல்ல அறிவு பெற்று வெளிநாட்டுக்கு சென்றால் நல்ல சம்பளம் கிடைக்கும், நாங்கள் தடுக்கவில்லை. வெளிநாட்டுக்கு போகின்ற தகுதிகள் என்றால் உள்நாட்டிலேயும் நல்ல வேலை இருக்கின்றது. அப்படியும் இல்லை என்றால் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குங்கள். எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலிலே அனுபவத்தை பெறுங்கள். நான் எந்த மேல் நாட்டுக்கு போனதில்லை. ஆனால் மேல் நாட்டிலே படிக்கிற குழந்தைகளுக்கு தங்களுடைய இறுதி ஆண்டில் ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலையில் போய் வேலை கற்றுக்கொள் என்று அனுப்புவார்களாம். அதுதான் உண்மை. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. நமது பிள்ளைகளை அப்படி அனுப்பி அனுபவம் கொண்டு அவர் ஆள ஆரம்பிக்கலாம். நமது பிள்ளைகள் பொதுவாக கொஞ்சம் கீழே இறங்கி வருவதற்கு யோசிப்பார்கள். இப்பொழுது தமிழ்நாடு மற்றும் கேரளா, பாண்டிச்சேரியிலே உணவகங்களிலே கொடியாட்டி பிறக்கின்ற நமது ரெட்டியார் இனங்கள் ஒரு காலத்திலே சிலோன் எல்லாம் சென்று அங்கே தொழில் நடத்தி வியாபாரத்தை கற்று ஒரு ஒற்றுமையோடு பயங்கரமாக இருக்கின்றார்கள். நான் சென்னைக்கு வந்து இது 66 வரும். அப்பொழுது பெரும்பாலும் உடுப்பி ஹோட்டல் தான். அந்த உடுப்பி ஹோட்டல்காரனை சொல்லாமல் போ என்று அனுப்பிவிட்டார்கள். அவர்களுடைய சரித்திரத்தில் தான் பார்க்க வேண்டும், எப்படி வந்தார்கள் என்று பார்க்க வேண்டும். 2வது இன்னொரு நிகழ்ச்சியை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கதையும் சொல்லுகின்றேன். என்ன தனிப்பட்ட மனிதனை பற்றி சொல்லுகின்றேன் என்று சொன்னார். அவர் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்ற தலைப்பிலே ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார். நல்லி சின்னசாமி செட்டியார் அவர்கள். ஒரு 100-120 ஆண்டுக்கு முன்பு நல்லி சின்னசாமி செட்டியாருடைய பாட்டனார் காஞ்சிபுரத்திலே தறியை சம்பளத்துக்காக வேலை செய்து கொண்டிருந்தவர். கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு துணிக்கு இவ்வளவு கான்ட்ராக்ட் செய்யலாமே, ஏன் என்று சொன்னால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்து முடித்தால் ஒரு துணிக்கு இவ்வளவு கிடைக்குமே என்று அந்த முறையிலே செய்திருக்கின்றார். அப்படி செய்தவர் ஒரு தறி வாங்கியிருக்கின்றார். அந்த தறி நடந்த இடம் பிரதான சாலை இருந்து உள்ளே இருந்தது. அது எப்படியாவது வெளியே பிரதான சாலை கொண்டு வந்திருந்தார். இவர் நெய்த துணியை அந்த காலத்திலே சைக்கிள் அபூர்வமாக இருந்தது, தலைமையில் வைத்து வைத்திருக்கிறார். அவருடைய மகன் அந்த தொழிலை அபிவிருத்தி செய்து சென்னை தியாகராயரிலே ஒரு பெரிய கடை இருந்தார். அவருடைய பேரன் இன்று கொடிகட்டி பறக்கின்றார். நல்லி சின்னசாமி செட்டியார் பேரிலே நல்லி குப்சாமி செட்டியார் அருமாக நடக்கிறது. ஒரு கூட்டத்திலே அவரை சபாநாயகர் அவர்களே என்று அழைத்தார்கள். ஏன் என்று சொன்னால் சென்னையில் இருக்கிற 4 சபாக்களுக்கு ஒரு தலைவர், அதனாலே அவர் சபாநாயகர் என்று அழைத்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் படிக்க வேண்டும். நேற்று நாகரெட்டியார் மகன் வந்தாரோ என்னமோ தெரியாது. நாகரெட்டியாருடைய மகன் எம்ஜிஆர் மதித்த முதலாளி என்ற தலைப்பிலே நாகரெட்டியாருடைய வாழ்க்கை வரலாறை எழுதுகிறார். நான் அதை ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு தினமணி கதிரிலே தொடர்ச்சியாக படித்தேன். நானும் கந்தசாமி ரெட்டியார் ரெட்டிமுரசு ஆசிரியர் வந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. அவரும் மிஸ்டர் கோதண்டம் அவர்களும் இனியவனுடைய பேரன் திருமணத்திற்கு சென்று அங்கே விஜயா பதிப்பகத்தில் வீரபத்திரனை சந்தி பேசிக் கொண்டிருந்த பொழுது, ஐயா நாகரெட்டியாருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருக்குதா என்று கேட்டேன்.
அதற்கு அவர் சொன்னார், நாகிரெட்டியாருடைய வாழ்க்கை வரலாறு இல்லை, எம்ஜிஆர் வைத்த முதலாளி என்ற புத்தகம் இருக்கிறது என்று சொல்லி ஐயா கோதன் கந்தசாமி அவர்கள் புத்தகம் வாங்கி தனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் அளித்தார்கள். அதிலே விஸ்வம் அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார்கள், நான் இந்த புத்தகத்தை இந்த கட்டுரையை எழுதுவதற்கு காரணம் என்ன என்றால், இந்த கட்டுரையை படித்த 1000-ல் ஒருவன் என்ன இதை உணர்ந்து என்னுடைய தவறான வழியை பின்பற்றி முன்னுக்கு வந்தால் அதுவே போரும், நான் பெற்று செல்வேன். அதே போல இன்று நல்லி எந்த சபாக்களில் தர்மத்திலையும் கொடுக்கிறார். அவருடைய பேரு எங்கெங்கு தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால், நான் என் பையனிடத்தில் பேரனிடத்தில் இந்த வேலைக்கு போ என்று சொன்னால் கோவிப்பான். என்ன சொல்லுவான், ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு துப்பு இல்லை, இந்த வேலைக்கு அனுப்புறேன். அங்கே கீழ்மட்டத்திலிருந்து வர வேண்டும். இன்னொன்று ஒரு 2-3 நிமிஷத்தில் ஒரு கதையை சொல்லி முடித்து விட்டேன். கதையில்லை, நிஜம். ஒரு 80-90 ஆண்டுகள் முன்பு கங்கையிலே ஒரு வைதிக பிராமன் குளித்துவிட்டு ஈரத்துணியோடு வருகின்றார். வரும்பொழுது ஒரு தம்பி, ஐயா எனக்கு ஒரு அரைனா கொடு என்று சொல்கிறார். அரைனா கொடுத்தால் என்ன செய்வேன் என்று சொல்கிறார். ஐயா நான் ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்கிறான். 2 நாள் கொடுத்தா என்ன பண்ணுவேன்றார். நான் 2 நாளைக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன். 5 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவேன்றார். நான் வியாபாரம் பண்ணுவேன்றான். அவனுக்கு 12 வயசு இல்லை 11 வயசு. அப்படியே கொடுத்து விட்டார் அவர். இந்த தம்பி ஏதோ கூடைகளில் மாம்பழம் எல்லாம் அப்பெல்லாம் 1 ரூபாய்க்கு 10 மாம்பழம் 20 மாம்பழம் இருக்கும், வாங்கி மாம்பழ கடை என்று வைத்து விட்டான். தனக்கு பணம் கொடுத்தவர் யார் என்று தெரியாது. காலப்போக்கிலே விசாரிக்கிறார்கள், யாரிடா உனக்கு பணம் கொடுத்தது, என்னடா என்று சொல்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார், நான் ஆற்றங்கரை ஓர இருந்தே குளித்து விட்டு ஒரு பெரியவர் வந்தார், கேட்டேன், கொடுத்தார் என்று சொன்னார்கள். அடே வித்யாசாகர் கொடுத்திருக்கிறாரா என்று சொன்னார். மறுநாள் வித்யாசாகர் பழக்கடை என்று பெயர் வைத்து விட்டான். இப்பொழுது இன்றும் கல்கட்டாவிலே வித்யாசாகர் பழ மார்க்கெட் என்ற பெயரில் இயங்கி வருகிறது. நான் எதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமது பிள்ளைகள் எல்லாம் கீழிறங்கி போக வேண்டும் என்று சொல்லவில்லை. அங்கேதான் நீங்கள் பாடம் கற்க வேண்டும். மேல் மட்டத்திலே உங்களுக்கு பாடம் கிடைக்காது. மேல் மட்டத்திலே சௌகரியமாக இருக்குங்கள், உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. இதிலே நான் சொல்லுகின்றேன், இங்கே கூட 2-3 ஜாம்பவன்கள் இருக்கிறார்கள், கடின உழைப்பாலே முன்னுக்கு வந்தவர்கள். நான் அவர்களுக்கு தெரியும் நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்று சொன்ன உழைப்பு. அந்த உழைப்புக்கு இறைவன் பக்கபலமாக இருப்பான். உழைத்தால் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம் என்று சொல்லி, எதிர்காலத்திலே நம்ம இளைஞர்கள் எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழிலை கற்று, தொழிலுக்கு வேண்டிய மூலதன பொருட்கள் எங்கே கிடைக்கிறது என்று சொல்லி அதெல்லாம் சேகரித்து கொண்டு ஆரம்பித்தால் நீங்கள் நல்லபடியாக முன்னுக்கு வரலாம் என்று சொல்லி, இத்தோடு என்னுடைய சிற்றுரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.